ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எதை குறித்தும் கவலை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகிறதில்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாக இருக்கிறதான பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறாக ஆண்டவர் அவர் மூலமாய் எழுதி தந்திருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறது இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எதற்கும் கவலைப்படக்கூடாது. அது தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா வியாதியின் போராட்டத்தில் இருக்கலாம், சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியமாக இருக்கலாம், எதிர்மறையான நடக்கிற காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்தோடு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களோ, இல்லை என்று சொன்னால் சோர்வோடு கூட இருக்கிறீர்களோ, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கவலை தீர்வு அல்ல, ஜெபமே தான் தீர்வு. ஒரு மனிதன் கவலையோடு கூட இருப்பான் என்றால் அவனுக்குள்ள ஒரு சோர்வின் ஆவி அவனுக்குள்ளே வந்துடும். இந்த சோர்வின் ஆவி தான் பிசாசு அவனை பயன்படுத்தி அவனை முடக்கி போக வைத்துவிடும். ஜெபம்தான் தீர்வு அப்படின்னு சொன்னால் ஜெபம் தேவனுடைய வல்லமையை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? சில காரியங்கள் நடக்கலையா? வருடங்களாக இருக்கிறதா? ஜெபம் கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிலையும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும், உங்கள் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கணும், உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய காரியத்தில் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு தெரியப்படுத்தி பழகி கொள்ளணும். ஆண்டவருக்கு இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணுமா என்று சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நான் இது உமக்கு பிரியம்தானா? சின்ன காரியத்தை செய்ய பழகும் பொழுது தான் பெரிய பெரிய காரியத்தை நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்த நம்மளால் பழக முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் அவற்றை சொல்லி பழகுங்க. வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறீங்களா? ஆண்டவரே இந்த வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறேன் சொல்லி பாருங்கள். அது மாத்திரமல்ல, சில காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகுங்க. மனுஷனிடத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, மனுஷனிடத்தில் போய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒரு பிரயோஜனமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுவும் நம்முடைய ஜெபத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? நம்ம தெரியப்படுத்தணும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்தோத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று சொன்னால் அது அற்புதங்களை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு பலி செலுத்துவது. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தைகளிலும் ஆழக்கடவுது. அப்படின்னா நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள சமாதானமே இல்லாமல் இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? என் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை, என் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமே இல்லை, என் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியே இல்லை. நீங்கள் இதை செய்யணும். எதை செய்யணும்? ஜெபத்தில் தரித்திருக்க பழகுங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரிடத்தில் என்ன ஒப்பு கொடுத்து பழகுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல மகிமை இறங்கி வந்ததற்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ததற்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றைக்கும் உமக்கு தெரியப்படுத்த கிருபை தந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.